நாகராஜ் சார், பாஜகவை இந்த செயற்குழு கடுமையாக நேரடியாக எதிர்க்க துவங்கிவிட்டது. அதுவும் பாஜகவுடைய ஒவ்வொரு தவறுகளையும் பட்டியலிட்டு எதிர்த்திருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? என்ன தவறுகள்னு சொல்லுங்களேன். பெஞ்சலுக்கு நீங்க நிதி கொடுக்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய உரிமைகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரிசையாக பட்டியலிட்டு இருக்கிறாங்களே, எல்லாமே பாஜக தானே எதிர்க்குது. முதல் தீர்மானம் அம்பேத்கர் குறித்து போட்டிருக்காங்க. அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டோம். அதாவது நொண்டி குதிரைக்கு சறுக்கி விட்ட சாக்கு. தமிழ்நாட்டில் இவங்களால ஆட்சி லட்சணம் நடத்த முடியல, நடத்த தெரியல, இல்ல நடக்க தெரியுது. இவங்க நடத்துற ஏதாவது ஒரு கம்பெனி லாபத்தில் இல்லாம நஷ்டத்துல போகுதான்னு சொல்லுங்க. இவங்க இயக்கிற நிறுவனம் ஜி ஸ்கொயர்ல இருந்து பல்வேறு நிறுவனங்கள் திமுக குடும்பத்தால் இயக்கப்படுகிறது. நஷ்டத்துல போகுதா? ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி அவங்க கொள்கை ரீதியில எதிர்க்கிறாங்க. நீங்க தனிப்பட்ட அட்டாக் போறீங்களா சார்? கொள்கை என்னன்னு சொல்லுங்க சார். கொள்கை என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு கொள்கையை திமுகவுடைய கொள்கை இது அப்படின்னு ஏதாவது ஒரு கொள்கையை சொல்லி இந்த கொள்கை தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து ஒவ்வொன்றையாக இந்த செயற்குழு பட்டியலிட்டு இருக்கு சார். இதை நான் திரும்ப ஒரு முறை 1, 2ன்னு வாசிக்கிறது அத்தனை உங்களுக்கு தெரிஞ்சது தானே? நீங்க எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே. 75 ஆண்டு காலமா இவங்க சொல்ற இதே விஷயத்தை திரும்ப சொல்றாங்க. இதே இன்னும் வலிமைப்படுத்துறாங்க. வலிமைப்படுத்தலைங்க, மீண்டும் மக்கள்கிட்ட சொல்லி பிரிவினைவாதத்தை பெருசுபடுத்துறாங்க, தூண்டி விடுறாங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்துறாதீங்கப்பா. இங்க என்ன பிரிவினைவாதம் இருக்க போகுது நாகராஜ் சார்? இதுல என்ன பிரிவினைவாதம்? நீங்க தேசியவாத கொள்கை, தேசிய கொள்கையில ஹிந்தி எதிர்க்கிறீங்க. அப்ப ஹிந்திக்கு எதிரான ஒரு வார்த்தை வைக்கிறீங்க. ஆனா பிரெஞ்சு மொழிய சென்னையில 1 லட்சம் மாணவர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு நீங்க அக்ரிமெண்ட் போடுறீங்க. பிரெஞ்சு அலையன்ஸ் அக்ரிமெண்ட் போடுறீங்க. ஏன் ஹிந்தி எதிர்க்கணும்? ஹிந்தி படிச்சா என்ன வகையில தவறுகிற நீங்க சொல்லுமல்ல. ஆனா ஹிந்தியை நாங்க திணிக்கிறது எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை ஏன் ஊர்வலம் விடுறீங்க? ஸ்கூல்ல, பள்ளிகள்ல இன்னைக்கு ஸ்கூல்ல இந்திய கோஷம் போட்டுட்டு ஸ்கூல்ல ஏழாம் அனுமதியோட போகுது. பக்கத்து மாநிலத்துக்கு போனா படித்துக் கொண்டால் நாம் தொழில் செய்யலாம், வட இந்தியாவுக்கு போனா பயன் தரும். அது எல்லாத்துக்குமே ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்தை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அதே நேரத்தில் ஒவ்வொரு மாநில மொழியை நீங்க கரைக்க பாக்குறீங்க, அதை அழிவுக்கு கொண்டு பாக்குறீங்க தானே மாநிலங்களுடைய குற்றச்சாட்டு. கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு தான் இது போன்ற பிம்பத்தை நீங்க உருவாக்குறீங்க. நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன் என்னென்ன செயற்குழுல முக்கியமாக கொள்கை ரீதியில எதிர்த்திருக்காங்கன்னு. கல்வி வளர்ச்சிக்கு வழங்க வேண்டிய நிதியை பாரபட்ச அணுகுமுறையுடன் பாஜக அரசு புறக்கணிக்கிறது. தமிழ்நாட்டின் கல்வித்துறைக்கு நிதி வழங்காமல் ஒன்றிய அரசு வஞ்சிப்பதற்கு கண்டனம். அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம், இப்படிங்கிற பட்டியல் தான். இதை எப்படி நீங்க சாதாரணமா எடுத்துட்டு போறீங்க? சார், இப்ப நவோதய பள்ளிகள் இருக்கு. பக்கத்து கேரளாவில் நவோதய பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில் நவோதய பள்ளிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கா? ஒரு மாணவனுக்கு கிராமத்து நோக்கி 80,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 80,000 ரூபாய் கொடுக்குறாங்க, மத்திய அரசு கொடுக்குதுங்க. நவோதயா பள்ளிகளோ இல்ல மற்ற PMCயா இருக்கட்டும், கேந்திரா வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அதுக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள்ல இவங்க கொடுத்துக்கூடிய ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் சார்? ஹிந்தி ஆகாது, ஹிந்தி எதுக்கணும், அதை நீக்கணும், இதை நீக்கணும். இப்ப விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தோம். விஸ்வகர்மா திட்டம் மிக அருமையான திட்டம். உண்மையிலேயே கைவினை கலைஞர்களுக்கு மிக முக்கியமானது. இவங்களே கொண்டு வந்திருக்காங்க. நான் இன்னும் நினைவுபடுத்துறேன், நாடாளுமன்ற மாநிலங்களவையில் திமுக MP திருச்சி சிவா இப்போது கூட பேசி இருக்கிறார். நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கவில்லை, ஹிந்தியை எதிர்த்தால் இங்கு ஹிந்தி பிரச்சார சபாவுக்கு நாங்கள் அனுமதித்திருக்க மாட்டோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. நீங்கள் தமிழை அழிப்பதற்கு அதுதான் திராவிட மாடல். சரி, நீங்க தமிழை என்ன வளர்த்தீங்க? தமிழ் எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஏதாவது பண்ணிருக்கீங்களா? வச்சிருக்க டிவி பேரே சன் டிவி தான். சார், தமிழுக்கான செம்மொழி அந்தஸ்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில தான் சார் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறேன். தமிழ் ஆசிரியர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் பள்ளிகள்ல. நடத்துவதற்கு ஆசிரியர்கள் இல்லைங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இது உண்மை. நீங்க ஆதாரம் எடுத்து பாருங்க. என்ன செஞ்சீங்க? 13,000 மாணவர்கள் நீங்க நிதி ஒதுக்கலாம் சார். நீங்க நிதி ஒதுக்கலாம் இல்ல? மத்திய அரசுல இருந்து நிதி ஒதுக்கலாம் இல்ல?
நிதி எங்க சார் ஒதுக்காம இருக்கிறோம்? நீங்க வந்து கொள்கையில இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் சான்ஸ்கிரிட்டுக்கு எவ்வளவு நீங்க நிதி ஒதுக்குனீங்க, தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க, நீங்களே சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. சமஸ்கிருதம் எவ்வளவு பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, தமிழ் எவ்வளவு பல்கலைக்கழகம் இருக்கிறதுன்னா நீங்க பார்க்கணும். நீங்க தான் ஆசிரியர்கள் இல்ல, தமிழுக்கு வளர்ச்சி கஷ்டமா இருக்கு நீங்க தான் சொல்றீங்க. அது கொஞ்சம் நிறைய நிதி ஒதுக்குங்கன்னு மாநில அரசும் கேக்குது. நிதி தான் ஒதுக்குறமே சார், நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே. ரேஷியோ வித்தியாசப்படுது. பிரிவினைவாத கொள்கை இல்ல, நீங்க ஒரு பிரிவினைவாத கொள்கை வச்சுக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நீங்க எதெல்லாம் ஏத்துக்கலங்கிறத ஒரு லைன் படிச்சிடறேன். காரணம் மட்டும் நீங்க என்ன காரணம்னு சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கல, காரணம் கேட்டா ஹிந்தி, உங்களுக்கு இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, ரைட். அணை பாதுகாப்பு மசோதா, ஒரு அணையை பாதுகாக்கிறதுல, அதை மேம்படுத்துறதுல, அதுக்குரிய கட்டாயம் மேற்கொள்றதுல, பாதுகாப்பு கொள்றதுல அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் அம்பேத்கரே சொன்னது, நீங்க அன்னைக்கு போட்டு தீர்மானத்தின்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் அம்பேத்கர் முன்மொழிந்தது, அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. சாகர் மாலாவை ஏற்றுக்கொள்ளல. ஆர்டிகல் 370 அம்பேத்கர் மன்றாடியது நேருவிடம், அணை பாதுகாப்பு மசோதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்க. காவிரில இருந்து நிதியை கொடுக்கறதுல நீங்க தான் பிரச்சனை பண்றீங்க. முல்லை பெரியாறில் தமிழ்நாட்டினுடைய உரிமை நிலைநாட்டுறதுல நீங்க தான் தவறுறீங்க. உரிமை யாரு காப்பாற்றணும் சார்? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு முல்லை பெரியாருக்கு, தயவு செய்து என்ன பேச விடுங்க. உச்சநீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்துருச்சு. பேபி அணையை மத்திய அரசு நடுநிலையோட இங்க செயல்பட வேண்டும் சார். மத்திய அரசு நடுநிலையோட செயல்பட்டால் இந்த பிரச்சனை இல்லையா சார்? லெட் மீ கம்ப்ளீட் மை ஆன்சர். முல்லை பெரியார் நீங்க சொன்னீங்க, முல்லை பெரியாருக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது பேபி அணையை வெளிப்படுத்துங்கிறன்னு. திமுக ஆட்சி வந்து தண்ணி யார் திறந்து விட்டா? கேரள அமைச்சர் வந்து தண்ணி திறந்து விடுறாரு. இங்க 5 மாவட்டங்கள் மதுரை உட்பட காய்ந்து கொண்டிருக்கிறது. கேரளாவிற்கு தண்ணி திறந்து விடக்கூடிய அதிகாரத்தை யார் கேரளாவுக்கு கொடுத்தது? மத்திய அரசு என்ன பண்ணிருக்கணும் சார்? இந்த நேரத்துல மத்திய அரசு என்ன செய்திருக்கணும்? இந்த நேரத்துல மத்திய அரசு என்ன செய்திருக்கணும்? அதான் சொல்றேங்க. அதனாலதான் அணை பாதுகாப்பு மசோதா கொண்டு வந்தோங்கிறேன். அணைய கட்டுப்பாடுகளுக்கு தான் கொண்டு வந்தோம். அதை ஏத்துக்கலையே, அதை எதுக்குறீங்களே நீங்க? அதை விட முக்கியம், முதலமைச்சர் கேரளா போறாரு, வைக்கம் போராட்ட நினைவு நாளுக்கு போறாரு. கண் கணக்குல கொண்டு வந்து புற்றுநோய் கழிவுகளை கேரளா அரசு. இதுதான் நீங்க தமிழ்நாட்டுக்கு தர உரிமையா? இதுதான் தமிழ்நாட்டுக்கு நீங்க இருக்கிற உங்களுடைய சுய மரியாதையா? குப்பையை கொண்டு கொட்டுறாங்க சார். சீஃப் மினிஸ்டர் அங்க போறாரு, அங்க இருந்து குப்பை இங்க வருது. அரசியலா? தமிழ்நாட்டுக்கு அக்கறையா? கனிம வள கொள்ளை, இங்க இருந்து கனிம வளம் கணக்கு இல்லாம போகுது சார். ஒரு நாளைக்கு 3000 லாரி போகுது. பொள்ளாச்சி அழிந்து விட்டது. கம்ப்ளீட்டா குழியை தோண்டி தோண்டி மூடிட்டாங்க கம்ப்ளீட்டா பொள்ளாச்சியை. நீங்க தேனி எடுத்து பாருங்க, எவ்வளவு ரியான மாவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலை, கனிம வள கொள்ளை, வன பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், இதெல்லாம் யார் சார் பார்க்கணும்? மத்திய அரசு வனப்பகுதி வனம் தமிழ்நாட்டிலும் இருக்குது, மத்திய அரசுலயும் இருக்கு. பட் நீங்க திருடுறப்ப, தமிழ்நாடே திருடுறப்ப என்ன சார் செய்ய முடியும்? உங்களுக்கும் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, உங்களுக்கும் அதில் பங்கு இருக்குல்ல, நீங்க அந்த பங்கை எப்படி செயல்படுத்துனீங்க? திருடுறதுல எங்களுக்கு பங்கு இல்லைங்க. தயவு செய்து அதுல பங்கு, திருடுறது யாருங்கிறது தான் முக்கியம். வேலையே பயிரமையுது. கனிம வள கொள்ளைன்னு சொல்றீங்க, டங்ஸ்டனுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, அங்கதான் புராதன சின்னங்கள்லாம் இருக்கு, தெரிந்த பிறகும் அனுமதி கொடுக்குறீங்க. டங்ஸ்டனுக்கு அனுமதி நீங்க தான் சார் 40 எம்எல்ஏ எம்பியில வச்சிருக்கீங்க. நீங்க பாராளுமன்றத்துல ஏத்து ஒரு குரல் பேசுனீங்களா? நீங்க என்ன கேட்டீங்க? டங்ஸ்டன் ஏலத்துல எங்களுக்கு பங்கு வேணும், நாங்க எடுக்கணும் ஏலம். தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியதா இல்லையா? துரைமுருகன் கடிதம் எழுதினாரா இல்லையா? ஏன் அந்த கடிதத்தை வெளியிடல? அது பதில் சொல்லுங்க. அதுதான் ஸ்டாலின் சொல்றாரு, நாடே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது திமுக எம்பிக்களுடைய போராட்டத்தை அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. எப்ப சார்? எப்போ? 10 மாசத்துக்கு முன்னாடி நடத்துறீங்களா? இல்ல பாராளுமன்றத்துக்கு ஏத்து குரல் கொடுத்தீங்களா? சார், டங்ஸ்டன் கனிம வளத்துக்குரிய அந்த மசோதா வந்தளப்பு எதிர்த்து பேசுனாங்கன்னு ஒரு எம்பியை சொல்லுங்க, ஒரு பேரை சொல்லுங்க. கனிமொழி, எல்லாருமே ரியாக்ட் பண்ணிருக்காங்க சார். மக்கள் போராடுற வரைக்கும் இங்க திமுக எம்பிகளோ இல்ல முதலமைச்சரோ பேசினாங்களா? மக்களே திரண்டு வந்து போராடிக்கப்புறம் தான் முதலமைச்சருக்கு பயம் வந்துருச்சு. மதுரையே இன்னைக்கு பொங்கி எழுந்துருச்சு. யாருக்கு எதிராக போராடினார்கள்? மக்கள் யாருக்கு எதிராக போராடினார்கள்? மக்கள் டங்ஸ்டனுக்கு எதிராக போராடினாங்க, மத்திய அரசுக்கு எதிராக இல்ல. டங்ஸ்டனுக்கு எதிராக போராடினாங்க. கொண்டு வந்தவர்களுக்கு எதிராக தான போராடினாங்க சார். 40 எம்பிகள் இருக்கிறீங்க, நீங்க 40 எம்பிகள் இருக்கிறீங்க. நீங்க 10 மாசம் முன்னாடி தடுத்துருக்குமா வேண்டாமா? குரல் கொடுத்து ஒரு ரெக்கார்டு காமிங்க. பட் நீங்க என்ன கடிதம் எழுதிருக்கீங்க? டங்ஸ்டன் சுரங்கத்துல
எடுக்கிற அனுமதி இந்த இல்ல, டெண்டர் அவங்க ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோ, ஒரு பார்ட் அவங்க ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோ, நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க? நான் கேட்டது அவங்க புராதன சின்னங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு சுரங்கத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க? பாஜக ஏன் தவறு விட்டுச்சுன்னு அதை ஏற்றுக்கொண்டு வழிமொழிகின்ற பொழுது, முன்மொழிகின்ற பொழுது நான் கொடுத்துதான் சார் ஆகணும். இங்க ரியாலிட்டி என்னங்கிறது அவங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு தான் தெரியும். அவங்க தான் சொல்லி இருக்கணும். சொல்லல, ஓகேன்ட்டாங்க சார். திரும்ப திரும்ப அனுமதி கொடுத்தவங்க மேல தவறு இல்ல, ஏன் எதிர்க்கலை அப்படிங்கிற கேள்வி கேக்குறீங்கல்ல? அனுமதி கொடுத்தவங்க மேல தப்பு இல்ல, ஏன் எதிர்க்கவில்லை அப்படிங்கிற கேள்வியை எப்படி பாக்குறது சார்? டங்ஸ்டன் இங்க மட்டும் இல்லைங்க, வேற மாநிலங்களிலும் எடுக்கப்படுது, எல்லா இடத்துலயும் எடுக்கப்படுது. 2-3 ஹைதராபாத்ல இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா இங்கதான் தொன்மையான இடம் இருக்கு, புராதன சின்னங்கள் இருக்கிற இடம் இங்கதான் இருக்கு. அனுமதி கொடுக்கப்பட்ட இடங்களின் பட்டியல்ல அந்த விவரத்தை மட்டும்தான் இருக்கிறது. அந்த விவரத்தை மாநில அரசு தான் மத்திய அரசுக்கு சொல்லி இருக்கணும். சொல்லல, தெளிவுபடுத்தல. சரிங்களா? இவங்களுக்கு அதுல பங்கு இருக்கான்னாங்க. சரி, இவங்க நான் கேக்குறேன், இவ்வளவு குமரிக்கல் ஒரு இடம் இருக்கு நியர் டு நம்முடைய பெருந்துறையில, புராதனத்துடைய பழைய சின்னங்கள் நிறைய கிடைக்குது. அங்க இப்ப மின்சாரத்திற்கான ஒரு பெரிய ஒரு நிறுவனம் அமைக்கின்ற பணியை திமுக அரசு மேற்கொண்டிருக்கிறது. இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார். அப்படி எல்லாம் அக்கறையில் இவங்களுக்கு லாபம் வருகிறதா? இந்த தொழில் எங்களுக்கு பங்கு இருக்குமா? இதுல நாங்க ஆதாயம் பெற முடியுமா? இதுதான் உங்க கொள்கை. ரெண்டாவது ஒரே ஒரு கேள்வி முடிச்சிடுறேன். எதை லாபகரமா நிலக்கரி சுரங்கத்திலேயோ மாநிலத்திற்கு என்ன பங்கு இருக்கிறது? சரி, டைரக்டா கேட்டாங்க. ஏலம் எடுக்கிற உரிமையை, ஏலம் நடத்துகிறதை மத்திய மாநில அரசு கொடுங்கள் கடிதம் எழுதி கேட்டிருக்காங்க சார். அந்த கடிதத்தை வெளியிட சொல்லுங்க. முதல்ல என்ன கேட்டீங்க? டங்ஸ்டன் குறித்து உங்களுடைய கடிதம் என்னங்கிறது கூட வெளியிட சொல்லுங்க. ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க? வெளியிட சொல்லுங்களேன். நீங்க தயவு செய்து உத்தம புத்தர்கள் மாதிரி திமுக பேசக்கூடாது. கடிதத்தை வெளியிடணும், அதான் பிரச்சனை. என்ன உண்மைன்னு சொல்லுங்க சார். நான் 10 மாசமா நீங்க எதிர்ப்பு கொடுக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடி எதிர்க்கவில்லை அப்படின்னு சொன்னீங்க. பழைய அண்ணா திமுக மேல போடுறீங்க. நீங்க திமுக குரல் கொடுக்கல, திடீர்னு டங்ஸ்டன்ங்கறீங்க. திடீர்னு உங்களுக்கு சார், நீங்க ஜிகே நாகராஜ் சார் பேசுவோம், தொடர்ந்து நான் முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். வெஞ்சல் கோயில் பத்தி பேசுனீங்க. இன்னைக்கு விழுப்புரம் அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் எங்க அமைஞ்சிருக்குது? நீராதார பகுதியில் அமைச்சிருக்கிறீங்க. பல கட்டடம் காணாம போயிருச்சு, பணம் கொடுங்க, நிதி கொடுங்க கேக்குறீங்க. இது நீங்க ஒரு அரசு நீங்களே எல்லாத்தையும் நீர்வழிப்பாதையில் அமைச்சுக்கிட்டு, நீங்களே மக்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு, பர்மிஷன் இல்லாம உங்களுடைய முதல் சுற்று பார்வை எடுத்துக்கிறேன் விட்டுட்டு, சாத்தனூர் அணையை திறந்து விட்டுட்டு நீங்க பண்ற உங்களுடைய நிர்வாக சீர்கேடு, அக்கறையற்ற தன்மை, இதெல்லாம் தமிழ்நாட்டை கெடுத்துட்டு இருக்குது. வளமான தமிழகத்தை நீங்கள் வாழ்வை இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி சார்.